ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஐயனார் துணை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நிலாவுடைய அம்மா அவங்க மருமக கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நிலாவை என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் நிலாவுக்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. நிலாவை எப்படி தனியாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, பல்லவனையும் கூட சேர்த்து நிலா கூட அனுப்பி வைக்கிறாங்க. சோழனுக்கு மட்டும் மனசுக்குள்ளே ரொம்பவே நெருடலான ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது. எதனால் வர வச்சுருக்காங்க, ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்குமா, ஒருவேளை நிலாவை அங்கேயே தங்க வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கார். பல்லவன்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது அங்கே என்ன நடக்குது அப்படின்றத எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பல்லவன்கிட்ட சோழன் சொல்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்கிறாரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா திருவண்ணாமலை போகிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகிறாங்க பல்லவன்கிட்ட. நிலா கிட்ட போனதுக்கப்புறமா அன்னிக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கால் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் நிலாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க மருமக கிட்ட சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலா பேசுகிறதையும் கேட்குறாங்க. உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிலா, நீ உள்ளே வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியும் கேட்க, என்ன நீ சொல்கிறீங்க, உள்ளே நான் வந்தால் பிரச்சனையாகாதா, அப்பாவும் அண்ணனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. நிலாவும் தயக்கத்தோடு கேட்க, இல்லை நிலா, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வெளியில் கொடுக்க முடியாது, பரவாயில்ல நீ உள்ளே வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. எப்படியாவது நிலாவை உள்ளே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, நீ மட்டும்தான் வந்திருக்கியா இல்லை வேறு யாராவது கூட வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்ல, அதுக்கப்புறம் நீ மட்டும் உள்ளவா நிலா அப்படின்னு சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, நிலாவும் உள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பல்லவன் கிட்ட, சரி பல்லவா, நான் உள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா அவங்க கூட வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. என்ன நீ தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையாகிட போகுது, நான் வேணால் உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, நீ இங்கே வெயிட் பண்ணிட்டுரு, நான் வந்துடுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலா உள்ளே போகிறாங்க. எல்லாம் இந்த பக்கம் உள்ளே போக இந்த பக்கம் சோழன் என்ன பண்ணுறாங்க, பல்லவனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த கேட்குறாங்க. தெரியலண்ணா, நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேன், அண்ணி மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு சோழனுக்கு ஒன்றுமே புரியலடி, என்னடா பண்ணி வச்சுருக்க, நீயும் கூட போட வேண்டித்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஏன் நான் என்ன கத்துறேன், அண்ணி தான் நான் போயிட்டு வந்துடுறேன், என்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க, அதனால் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்ல, சரி பல்லவா பார்த்து நீ எப்படியே நிலவை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நான் அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பேசிட்டு கேஷுவலாக ஃபோனை வைக்கிறாரு. போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, நிலாவை பார்த்து அவங்க அம்மா பேசுகிறாங்க. வா நிலா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நலம் விசாரிக்கிறாங்க. நான் பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னதும், எங்கடி நீ நல்லா இருக்க, என்னடி ஏன்டி இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே எமோஷனலாக நிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. கவலையோடு இருக்க நிலாவை பார்த்ததும் அவங்க அம்மாவால் தாங்கவே முடியல. எதுக்காக நிலா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ இங்கே கூடவே இருந்துடலாமா, அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க, ஆமாம் நிலா, நீ இந்த வீட்டிலே இருந்துடலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி, எதுக்காகடி நீ இதுக்கப்புறமா அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பேச, ஆமாம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. நானும் நிறைய விஷயங்கள் சொல்லணுமா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த தாலியை பற்றி பேச்சு எடுக்கிறாங்க. பேச்சு வரும்போதே நிலாவுடைய அண்ணன் என்ன பண்ணுறாங்க, இந்த தாலியை இப்போவே கைட்டி போட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். சூர்யா இப்போவும் உன்னோட நினப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, சூர்யா இப்போவும் உன்னை ஏற்றுக்கிற நிலைமையோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா அதுக்கப்புறம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடா இப்போ வாயை விடுற, எதுக்காக இது மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலாவை திரும்பவும் சமாதானப்படுத்த, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமாவும் திரும்ப அந்த சூர்யாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் என்னை திரும்ப வர சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்காக தான் இப்படிலாம் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையுமே பேசி கெடுத்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அம்மா அவங்க அண்ணனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இந்த வீட்டை விட்டு போனேன் அப்படின்ற காரணம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை தவிர்த்து இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் உங்களை திரும்ப சந்திக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. போய் அந்த சூர்யாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் கிளம்பி வர பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சோழனும் பல்லவனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. என்னடா நிலா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலண்ணா, அண்ணி உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க. சரி ஒன்றும் நீ ஒரி பண்ணிக்காதண்ணா, கண்டிப்பாக அண்ணி வந்துடுவாங்க, அண்ணி வந்ததுக்கப்புறமா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஆறுதலாக சொல்கிறாங்க. பேசிட்டு வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் நிலா ரொம்பவே கோவத்தோட வெளியில் வராங்க. நிலா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, தடுக்க பார்க்குறாங்க. நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. திமிரு பத்தியம்மா இவளுக்கு, எதுக்காக நீங்கள் அவளுக்காக இறங்கி போகிறீங்க, இவ்வளோ தூரம் சொல்லியும் அவள் எவ்வளோ திமிரா போகிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலாவோட அண்ணன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க.
எப்படியாவது நிலா கிட்ட பேசி இங்கே இருக்க வச்சிருப்பா, ஆனால் எல்லாத்தையுமே கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைய பார்த்து திட்டுறாங்க நிலாவுடைய அம்மா. அப்புறமா விஷயத்த வந்து பல்லவன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறாரு சோழனும். சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க நம்ம ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.